ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் நீசபங்கம் பெற்று சுக்கிரனும் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பது வெகு சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு புறாமே இந்த சூரியன் நீசம் பெற்றிருப்பதும் புதன் அங்கே ஆட்சி பெற்றிருப்பதும் ரெண்டு கூட அங்கே சேர்ந்திருப்பதும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் வருவாயையும் ஏற்படுத்தும். சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். மாத கடைசியில் 3 கிரகங்களுமே சுக்கிரன் அங்கே ஆட்சி பெறுகிறார். அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் ஆகிறது. நீசபங்க ராஜயோகம் ஆகும்போது பொருளாதாரங்கள் முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தும். சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். 11 கூடையவனும் புதனே வர்றாரு. 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது வெகு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்ப்பது உங்களுக்கு நல்ல பொருளாதாரங்கள் முன்னேற்றங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அதேமாதிரி தந்தை வழியில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது, குரு பார்வை பெறுவது தாயாருடைய நலனில் நல்ல அக்கறை தேவை. உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் மருத்துவ சூழல் வரும், கவனமாக இருக்க வேண்டும். அதே இது காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றி ஜெயமாகும் உங்களுக்கு ஐப்பசி மாதம். அதேமாதிரி 12ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்று இருப்பது உங்களுக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல பல கிரகங்கள் வலிமையாக இருக்கிறார் உங்களுக்கு. அப்படின்னா பாக்கியம் என்பது என்ன, பொருளாதாரங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு. அதில் திருமணத்தையும் சேர்ந்து தான் பாக்கியம்ங்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதுக்கு உண்டான வரன்கள் வீடு தேடி வரும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் உங்களுக்கு. அதே இது உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பது கொஞ்சம் சற்று அலைச்சல், மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு முடிவில் வெற்றி கரமாக நடைபெறும். சிம்மராசி நேயர்கள் ஐப்பசி மாதம் 4இல் செவ்வாய் இருப்பது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதேமாரி கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்கால சிறப்பானதாக அமையும். பதவி உயர்வு ஏற்படும். சிம்மராசினியர்கள் புறமே இப்போ பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே அந்த பலன்கள் உண்டு. அல்லது இடமாற்றம், விரும்பிய இடமாற்றத்தை ஏற்படுத்தும். சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் சிம்மராசி நேயர்கள் ஐப்பசி மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள், நவக்கிரகங்களில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு 2 நெய் தீபம் போட்டு வெண்தாமரை வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.